மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடு வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதிக்குட்பட்ட மாஞ்சோலை தேயிலை நிறுவனத்தின் செயல்பாடு முடிவுற்றதால் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 20 அடுக்குமாடி குடியிருப்புகளை விலையின்றி வழங்க 59.55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விதிமீறும் கட்டடங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முக்கியமாக சென்னையில் கட்டுமான பணிகளால் ஏற்படக்கூடிய காற்று மாசை தணிக்க தவறினால் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் விதிமீறல்களை சரி செய்வதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும் எனவும் 15 நாட்களுக்குள் சரி செய்யாவிட்டால் அபராதத்துடன் கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்த நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இன்று முதல் முறையாக பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரில் பேட்டியளித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஜமாலியா லேன் பகுதியில் 23 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. அந்த கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து 13 பயனாளர்களுக்கு குடியிருப்பு வீடுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கும் அதிகமாக வெற்றி பெறும் என்றும் தேர்தல் பணியை ஏற்கனவே தொடங்கி தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் சிம்மாச்சலத்தில் கோவிலுக்கு வந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சிம்மாசலத்தில் உள்ள ஸ்ரீ வராக லட்சுமி நரசிம்ம கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு முதல் தரிசனத்திற்காக அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் அதிகாலை 2:30 மணியளவில் பலத்த மழை பெய்ததால் கோவிலின் சுவர் இடிந்து விழுந்ததில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். பின்னர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு குழுவினர் இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் சில பக்தர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.